2025 முடிஞ்சு 2026 தொடங்க போகுது. ஸோ இந்த 2026ல் தொடவே கூடாத ஒரு 5 மோசமான கண்டென்ட் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட்டில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா முதல வாயில் சிக்கின மாதிரி வியூஸ் வராது. வியூஸ் வந்துச்சுன்னா மானிட்டைஸ் வராது. அப்படி மானிட்டைஸ் ஆனீங்கன்னா ரெவன்யூ வராது. ரெவன்யூ வந்தாலும் எப்போ மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு ஒரு பயத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு 5 கண்டென்ட் உள்ள சேனல்ஸ் தான். ஸோ இதை நான் எங்கேயும் ரெஃபர் பண்ணி பார்க்கல. நான் இந்த வருஷத்தில் அதிகமாக கவனித்த சேனல்ஸை தான் நான் ஃபைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல சம்பாதிக்கிற மாதிரி தோணும். ஆனால் உள்ளார எதுவுமே இருக்காது. ஸோ நீங்களும் அந்த மாதிரியான கண்டென்ட் சேனல்ஸ் ஆரம்பித்து மாட்டிக்கக்கூடாதுன்னு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ சேம் டைம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 2026க்கான அதிக வியூஸ் தரக்கூடிய கண்டென்ட்ஸில் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஒரு 3 டேஸாக ஃபீவர், அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இனி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்துடும். ஸோ டான்னு வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அந்த மோசமான கண்டென்ட்டில் 5வது கண்டென்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் 5, 4, 3 அப்படிங்கிற ஆர்டரில் வரேன். மொத்தம் 5 கண்டென்ட் இருக்குது. ஸோ இது நான் இந்த வருஷத்தில் அதிகமாக பார்க்கப்பட்ட கண்டென்ட். அதே மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க வீடியோ போட்டும் மானிட்டைஸ் ஆக முடியாத கண்டென்ட்னா அது இந்தந்த கண்டென்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சேனல் வித்தவுட் ஃபேஸ் அண்ட் வித்தவுட் வாய்ஸ் ஓவர். நிறைய பேர் இந்த ரியாக்ஷன் சேனல்னாலே சும்மா மேலே ஒரு வீடியோவை வச்சிட்றாங்க, கீழே அவங்களுடைய ஃபேஸை அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே இருக்கிறாங்க. அது ரியாக்ஷன் நினச்சிக்கிறாங்க. அது ரியாக்ஷன் இல்லை. நிறைய பேர் இந்த ராபி யூடியூபர் இருக்கார் பாருங்க, அவரை பார்த்துட்டு நானும் ரியாக்ஷன் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வராங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரோ, அவர் எதை ப்ளஸ்ஸாக வச்சுருக்கிறாரோ அதை தவிர எல்லாத்தையும் பண்ணுறீங்க. ஸோ அவர் சும்மா ரியாக்ஷன்னு ஒரு ஃபேஸை மட்டும் வச்சுட்டு போல, அவர் அதுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணுறாரு, கமெண்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு கமெண்ட்ரி கொடுத்து ஒரு ரியாக்ஷன் சேனல் ரன் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா மேலே ஒரு வீடியோ ஓட விட்டுட்டு கீழே சும்மா உங்கள் ஃபேஸை மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் ரியாக்ஷன் சேனலே இல்லை. அந்த மாதிரி சேனல்ஸ் எப்போவுமே மானிட்டைஸ் ஆகிறதும் இல்லை. மானிட்டைஸ் ஆகினாலும் பெருசாக ரெவன்யூ சம்பாதிக்கிறது இல்லை. ஸோ ரியாக்ஷன் சேனல் இந்த வருஷம் மட்டும் இல்லை, 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமுமே நான் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா க்ரோத் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ வேறு நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா ஓகே, சூப்பர், ஓகேங்களா. சும்மா உங்கள் ஃபேஸை மட்டும் காமிச்சிங்கன்னா ரியாக்ஷன் சேனல் இல்லை. இந்த மாதிரி சேனல்ஸ் கேட்டகரி நிறைய இருக்குது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் ஆகட்டும், லாங் ஃபார்ம் வீடியோ ஆகட்டும், எல்லாத்துலேயும் வருது. ஆனால் அவங்களால பெருசாக க்ரோ ஆக முடியல. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. காரணம், அவங்க மேலே ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவாங்க பாருங்கள், ரியாக்ட் பண்ணக்கூடிய வீடியோவுக்கு அட்ராக்ட் ஆகி தான் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களே தவிர அவங்களுடைய ரியாக்ஷனை பிடிச்சி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸோ அதனால் அந்த மாதிரி ரியாக்ஷன் சேனலை தவிர்த்துக்கோங்க, குறிப்பாக 2026ல். ஸோ 4வது கண்டென்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த மொபைல் ஆப்ஸ் டவுன்லோட்ஸு, ரெஃபரல் ஸ்கேமு. இது ஒரு ஸ்கேமுங்க. நிறைய பேர் இந்த 2025ல் நிறைய தான் நான் பார்த்தேன். ஒரு ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே இல்லாத ஆப்பை சஜஸ்ட் பண்ணி ரெஃபரல் பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், இதுலேருந்து இவ்வளோ பணம் வருது, அதுலேருந்து அவ்வளோ பணம் வருது, இதில் இந்த இது இருக்குது, அதில் இது இருக்குன்ட்டு ஏதோ சொல்லி நிறைய வீடியோக்கள் வருது. ஸோ அந்த மாதிரியான சேனல்ஸ் ரன் பண்ணிங்கனாலும் நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூடியூப்பும் பெருசாக அந்த மாதிரி சேனல்ஸை க்ரோத் பண்ணுறது இல்லை. லாங் டேர்ம் க்ரோத்துங்கிறது சான்ஸ் இல்லை. இது 4வது. 3வது பார்த்தீங்கன்னா ஃபேக் ஏர்னிங் ஸ்கேம். அதாவது சேனல் ஃபேக் ஏர்னிங்ஸ்னால் எப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா லட்சங்களில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு புரோடா விடுவானுங்க. அந்த மாதிரியான ரெஃபரல் பண்ணி நீங்கள் ஸ்கேம் பண்ணுற மாதிரியான கேம்ஸு, ஆப்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற சேனலாக இருந்தீங்கனாலும் க்ரோத்துங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது உண்மையாலுமே ஆர்கானிக்காக அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னா எவ்வளோ உண்மையாலுமே ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிற சேனல்னால் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஆனால்
அதில் ஒரு ரூபா 2 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் 1000 கணக்கில் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க பாருங்கள் அந்த வீடியோவில். அதை தான் யூடியூப் பார்த்துட்டு அதுக்கு க்ரோத்தை குறைக்கும், பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸு இந்த 2025 நிறைய இருந்திருக்கு. ஸோ அது பெருசாகவும் க்ரோத் ஆகலை. பட் வெளியே பார்த்தா நிறைய வியூஸ் வரும், ஆனால் அவங்களுக்கு மானிட்டைசேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸு தவிர்த்துக்கோங்க. ரெண்டாவது, அன்வெரிஃபைடு ஜாப்ஸு, ரூமர் சேனல்ஸ். ஸோ நிறைய கவர்மெண்ட் ஜாப் வருது, ப்ரைவேட் ஜாப் வருது, அந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ வேகன்சி, இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ வேகன்சின்ட்டு உண்மையாலுமே வருது. ஆனால் அந்த கம்பெனியில் வராத போஸ்டிங்கு, வராத ஜாபை கூட வந்த மாதிரி சேனலில் வீடியோஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணாலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சேம் டைம் ஒரே ஜாபை நிறையா டைம் வீடியோவாக பண்ணி போடுவாங்க. இது கூட ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட்டாக ஆகும். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், ப்ரைவேட் ஜாப் ஆகட்டும், அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுற, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சேனல் ரன் பண்ணுறீங்க, அலர்ட் பண்ணுற சேனலாக இருக்கீங்கன்னாலும் கொஞ்சம் சேஃபாக ரன் பண்ணுங்கள். சும்மா ஃபேக் ஜாப்ஸ் எல்லாம் வீடியோவாக போட்டுறாதீங்க. நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உண்மையாலுமே ஜாப் வேகன்சி வந்திருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் வீடியோ. இல்லைனா பெரிய சிக்கல் ஆகுது. ஸோ இதுவும் இந்த வருஷத்தில் நிறைய நடந்த விஷயங்கள், நிறைய சேனல்ஸுக்கு பாதிப்பு ஆன விஷயங்களில் இதுவும் ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நிறைய பேர் எதிர்பார்த்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏஐ வாய்ஸு ப்ளஸ் ஸ்டாக் வீடியோஸ். கூகுள்லேயோ அல்லது ஏதோ வெப்சைட்லேயோ ஸ்டாக் வீடியோஸை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாக் வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏஐ மூலிமா வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ணி ரெண்டும் கலந்து வீடியோவை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதில் உங்களுடைய ஓன் எஃபோர்ட் எதுவுமே இருக்காது, ஓன் வேல்யூ எதுவுமே இருக்காது. அதனால் இந்த மாதிரி சேனல்ஸ் கண்டிப்பாக பாதிக்கும். வியூஸ் போகாது, மானிட்டைசேஷன் வரவே வராது. அப்போ ஒரு சில ஏஐ சேனலுக்கு வருது, அந்த சேனலுக்கு வருதுன்னு கேட்காதீங்க. அவங்க வீடியோ ஏஐயாக இருந்ததுன்னா அவங்க ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. அவங்க ஏஐ வாய்ஸ் ஓவர் கொடுத்தா அவங்க ஓன் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்களுடைய ஏதாவது ஒரு ஓன் வேல்யூ இருக்கிறதுனால அவங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கு அது பெருசாக தெரியாததுனால நீங்கள் அப்படியே ஏஐ வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணுறீங்க. அது பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏஐ வச்சு உங்களுடைய எந்த உழைப்புமே இல்லாமல் நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி சேனலில் அப்லோட் பண்ணாலும் ஆரம்பம் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போகும். எங்கே தெரியுமா உங்களுக்கு செக் வைப்பாங்க? மானிட்டைசேஷனில் செக் வைப்பாங்க. நட்டில் வச்சு. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய சொந்த உழைப்பை நீங்கள் போட்டு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க, அல்லது ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஸோ 2026 வரப்போகுது. அதில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப மைல்டூட்டான இதெல்லாம் பலரும் யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான கண்டென்ட் சேனல்லாம் ஆரம்பித்து மாட்டிக்காதீங்க. யூடியூப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.